ஓ சிலுமிசத்தை ஏட்ட காட்டு அங்க பாத்தி இல்ல எப்படி அடிக்கிறாங்க பாரு. ஸோ ஹாய் கைஸ், கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த வீடியோ வரும்போது அந்த பாட்டை போட்டு அடித்து வந்து முடிச்சிருப்பீங்க. பிகாஸ் அந்த மீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருச்சு. ஸோ இந்த வீடியோ வி ஜஸ்ட் ரியாக்டிங் டு ஏன்னா அல்ல போலே சாங்ஸ். ஏனே தெரில, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து சாய் வந்ததுக்கப்புறமா இல்லை வந்து சாய் வந்ததுனால இந்த மாதிரி பாட்டெல்லாம் வருதா அப்படின்றது எனக்கு தெரில. அர்த்தம் இல்லாமல் அது என்ன பாட்டுன்னே வந்து தெரியாது வந்து விட்டுட்ருக்காங்க. முக்கியமாக இப்போ ஜெயிலர் படத்தில் வந்து அந்த அல்ல போலே இதோட தமிழ் வெர்ஷன் எங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதோ அந்த ஒரே ஒரு இது மட்டும் வரும், அந்த ஃபீமேல் போர்ஷன் மட்டும் தமிழில் வரும். மற்றபடி பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து பாட்டே வந்து புரியலை. அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, போட்டு தம்மு 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 நடித்த ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ வி ஜஸ்ட் ரியாக்டிங் த அல்ல போலே மீம்ஸ். ஹாய், திஸ் மீ கரண் அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. இதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலாக வந்து லா லைட்டன் வந்து எல்லா பாட்டுக்கும் வந்து மேட்ச் ஆவார். அது இங்கிலீஷ் பாட்டாக இருக்கட்டும் இல்லை போஜ்புரியாக இருக்கட்டும், இஃப் எனி லாங்குவேஜஸ் மோகன்லால் இஸ் சூட்டபிள் ஃபார் எவ்ரி சாங். எது சாங்ஸ்லாம் மியூசிக்காக இருந்தாலும் வந்து பயங்கரமாக வந்துருக்கும். இது ரொம்ப வந்து ஈஸியாக வந்து மேட்ச் ஆகுதுன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்ததுக்கு வந்து போகலாம். Villain of the all time. இல்லை அது என்ன கான்டெக்ட்னு தெரில, பட் அந்த கத்தும்போது அந்த அல்ல போலே வேணால் வந்து பயங்கரமாக வந்து சிங்க் ஆச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து உங்கள் ஃபீல்டில் வந்துருக்குமா அப்படின்றது தெரில. வந்திருந்தா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும்னு. ஸோ அதே மாதிரி வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து இந்த ஓஜி கேங் என்னன்னா வந்து இவர் பேர் என்னது, இப்போ கூட வந்து உள்ள கூட போயிட்டு வந்தார், விக்ரம். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக அதை வந்து ஸ்பூஃப் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க வந்து பாருங்கள். சரி, போய் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வருவோம். ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் சிங்கில் வச்சுட்டு எங்கே போகிறீங்க? போட்டு வேறு டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம உசர வாங்குவோம். சொல்லுங்கள் நெல்சன், இந்த மாதிரி பாட்டு வேணும். அலமுத்தி அபிப்பு மாதிரி. அது ஈஸியாச்சே, ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடாது. சரி, பண்ணிடுவோம். உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் புரியணும். ஓகே, இல்லை எவனுக்குமே புரியக்கூடாது. வேற நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுக்காகவே சும்மா இருக்க நேரம் வருவான். டியூனா? ஆமாம், டியூன் தான் அது. இருங்க, ரெக்கார்ட் பண்ணி போய் தந்துடுறோம். ரெக்கார்ட் 3, 2, 1. எப்படி லுல்சா? சூப்பர். தமிழில் எப்போ ரெக்கார்ட் பண்ணுவீங்க? எஸ், சேம் கொஸ்டின்ஸ் தான். இதில் என்னன்னா வந்து 5-6 வேரியேஷன்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஹிந்தியில் இதே பாட்டு வந்திருக்கு, தெலுங்குல இதே பாட்டு வந்திருக்கு, பட் சேம் லிரிக்ஸ் தான். அதுதான் எனக்கு வந்து புரியல. அந்த ஃபீமேல் போர்ஷன் மட்டும் தனித்தனி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறது, இப்போ வர வந்து லிரிக்ஸே வந்து போட மாட்டுறாங்க. எல்லாம் வந்து தடன்னு அடிச்சுட்டு மட்டும் இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்றது எனக்கு தெரில. பட் இப்படியே போச்சு அப்படின்னா வந்து வெறும் மியூசிக்கை மட்டும் போட்டு விட்டுற வேண்டியதான். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோக்கு வந்து போகலாம். நல்ல சிங்கிள்.
இது ஒரு நல்ல ஒரு சிங்க்குன்னு நான் வந்து சொல்லுவேன். பரவாயில்ல. ஆனால் அந்த பாட்டில் எனக்கு ஒன்றுமே வந்து புரிய மட்டும் மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஓகே, வி ஜஸ்ட் மூவ் ஆன் நெக்ஸ்ட். தலைவருக்கு ஒரு எஸ், இதே தான் வந்து என்னென்ன இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிலரில் இருந்துச்சு. ஃபஸ்ட் பார்ட்லேயே அப்படி தான் வந்துருச்சு. அட்லீஸ்ட் காவால் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பாச்சும் வந்து போட்டாப்புல. பட் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒருக்க மருக்கு நடந்துகிட்டே தான் இருப்பார். ஜெயிலர் அப்படின்னா இப்படி தானே, ஒருக்க மருக்கு நடந்துகிட்டே இருக்கிறதே வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க. அது ஏன்னு வந்து தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு இது இந்த ஒரு ஐட்டம் சாங்காக இல்லை என்னன்னு தெரில. பட் இந்த சாங் வந்து ப்ளேஸ் ஆகிறது ஏதோ சீரியஸான சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஐ திங்க் என்னோட தாட்டில் வந்து இது ஏதோ ஒரு ஸ்பை வேலைக்கோ அவர் வந்து இன்னும் இது பண்ணுறதுக்கோ போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோக்கு வந்து போகலாம். அப்படி தான் வந்து இருந்துச்சு லிட்டரலாக. ஏன்னா வந்து இது என்ன சொல்கிறது, மந்திரம் மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து அடுத்ததுக்கு வந்து போகலாம். எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த ஸ்டெப்பு. அப்பவே வந்து பேருங்க அவட பேர் என்னவா ஒரு சின்ன விருப்பம். அந்த பக்கம் திரும்பி ஆடுறதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டினீங்கன்னா சந்தோஷம் போயிடுவேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இது பெருசாக வந்து பிடிக்கவே இல்லை. அட்லீஸ்ட் காவாலா கூட வந்து நல்லா இருந்துச்சு. தட் மீன்ஸ் டான்ஸஸ் நான் சொல்கிறேன், அவன் கிளாமரஸாக காட்டினதில் நான் வந்து இதில் வந்து எனக்கு வந்து அந்த குச்சி இப்படி வச்சு ஆடுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து சும்மா இப்படி தலை அடிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து இதில் ஒன்றும் பெருசாகவே எனக்கு வந்து இல்லை. கொரியோவே ஒரு மாதிரி மட்டமாக தான் வந்து இருந்துச்சு. நிறையா ஆன்டிஸ் வேரியன்ஸுக்கெலாம் வந்து பிடிக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து அடுத்ததுக்கு வந்து போகலாம். என்ன பார்க்குறீங்க? நான் சும்மா வந்தேன், நீங்க அதுங்க கதை. ஆமாம், லிட்டரலாக வந்து அப்படி தான் வந்து இருந்துச்சு. இது வந்து ஃபேன்மேடாக இருந்தாலும் தலைவருக்கு வந்து ஸ்டெப்பே வந்து கொடுக்க வந்து மாட்டுறாங்க. அட்லீஸ்ட் ஆண்டவராச்சும் வந்து ஆடுறாரு, பட் இவர் வந்து அது ஆடல. பார்க்கலாம் ஏடன்ட்டு. மேபி சர்ப்ரைசிங்காக நெல்சன் வந்து ஏதாச்சும் வச்சுருந்துருக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகலாம். பூரணா, மஞ்சு வாரியர், தமனா. அது வேணா உண்மைதாங்க. ஆக்சுவலாக வந்து இப்படி தான் வந்து இருக்குது. பட் அதனால் வந்து இந்த வயசில் அவர் நடிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ஆடலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஏன்னா அவருக்குன்னு வந்து தனியாக வந்து ஃபேன் பேசஸ் இருக்காங்க. ஸோ அதனால் ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகலாம். இங்கேயோ கேட்டுருங்க. அக்கறையில நிக்கிறவன கெட்டு நம்ம சத்தம் அதை இக்கரவரும் அக்கறையில நெஞ்ச அவன சுத்தம். எஸ், ஆக்சுவலாக வந்து இது நிறையாவே வந்து ஒரே மாதிரி இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா வந்து 10 தலை சாங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, மைனஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எவ்ரி சாங்ஸ் வந்து பார்க்குறப்ப வந்து ரிதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. அது ஏனே வந்து தெரில. அதனாலேயே வந்து ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. அப்போ வந்து சில அதே தானே அப்படின்ட்டு. டிசியில் பார்த்துட்டிங்கன்னா வந்து வேரியேஷன் காட்டியிருந்தார். பட் ஆஃப்டர் திரும்பவும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் திரும்ப அதே போட்டு தடவை நடிச்சு வச்சுருக்காப்புல நிறுத்து என்னன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மீமுக்கு வந்து போகலாம். என் நம்பர் 4433321. என் பேர் சொல்லுங்க பாப்பா. ஹலோ மிஸ்டர். இது ஒரு நல்ல மீம் மேன். ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து ஃபீல்டில் வந்துச்சுன்னு வந்து எனக்கு தெரில. பட் திஸ் இஸ் a குட் மீம். ஓகே, நம்ம வந்து அடுத்ததுக்கு வந்து போகலாம். ஒட்டுக்கா வந்து நிற்க வைக்கிறாங்க. ஆமாங்க, ஸ்லோ வெர்ஷன் வந்து அப்படி தான் வந்து இருக்குது. இன்னும் நிறையா பேர் வந்து இதையே வந்து திரும்ப வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. என்ன பண்ணுறது, எல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் மாதிரி தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து போகலாம். அம்மா, நீங்க தாம்மா பணம் வாங்கிருக்கீங்க. உங்க பணத்தை நீங்க தாம்மா சார். நீங்க தாம்மா அதான் சார் வாங்கினேன். யாரு சார் நீங்க? ரெண்டு அப்பா தானே சார்? எப்படிரா சிங்க் பண்ணீங்க? தானே சார்? நான் பச்சை அப்படின்னு சொன்னீங்கல சாரு. குல வச்சத கேக்குதோ. சரி, இப்ப பணம் என்னமாச்சு? நீங்க இப்படி பேசியிருந்தீங்கன்னா
ஏங்க என்னங்க ஆனால் வந்து ரொம்ப வந்து நல்லா வந்து இருந்துச்சு. அப்புறம் அது முக்கியமாக வந்து அந்த ஸ்டெப் இப்படி பண்ணுறதுக்கும் அவங்க அடிக்கிறதுக்கும் அது வந்து பயங்கரமாக வந்து சிங்க் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு வந்து தெரில. ஓகே, நம்ம வந்து அடுத்ததுக்கு வந்து போகலாம். என்ன எழவி அது? என்ன மேஷப்பா இது, என்ன இலவனே தெரில, என்னென்னமோ வந்துட்டு போச்சு. ஓகே, ஒரு பிரெயின் ராட் வீடியோ தான். ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து தேடினேன். இது அதனால தான் வந்து டைம் ஆச்சு. ஆனால் இது பேஸ் பண்ணி அவ்வளோ மீம்ஸ் ஒன்றும் வரல. தட் இஸ் த ரீசன் இந்த வீடியோ போடுறதுக்கு வந்து டைம் ஆச்சு. ஸோ அவ்வளோதான். அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.